ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம எங்க இருக்கோம்னா திருவனந்தபுரம் பக்கத்துல இருக்கிற நெடுமங்காடு டவுன்ல இருக்கோங்க. நெடுமங்காடு KSRTC பஸ் ஸ்டாண்டு. நெடுமங்காட்டுல இருந்து திருவனந்தபுரம் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் டிராவல் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நெடுமங்காடுல இருந்து திருவனந்தபுரம் சிட்டிக்குள்ள போற பஸ் ஸ்டாண்டுக்குள்ள போகலாம். மக்களே, நெடுமங்காடு KSRTC பஸ் ஸ்டாண்டுங்க. நெடுமங்காடு பாத்தீங்கன்னா நம்ம திருவனந்தபுரம் சிட்டிக்கு அவுட்டர்ல இருக்கிற பஸ் ஸ்டாண்டு. நம்ம ஆக்சுவலா பொன்முடி ஹில் ஸ்டேஷன் போயிட்டு நெடுமங்காடு டவுன் வந்துட்டு நெடுமங்காடுல இருந்து இப்போ திருவனந்தபுரம் சிட்டிக்குள்ள டிராவல் பண்ண போறோம். இதெல்லாம் மெட்ரோ பஸ்ஸஸ்ங்க. இதெல்லாம் வந்து லாங் டிஸ்டன்ஸ் போற KSRTC பஸ்ஸஸ். வாங்க, எந்த பஸ் ரெடியா இருக்கோ கிளம்புவோம். ஃப்ரெண்ட்ஸ், நாம நெடுமங்காடு டவுன்ல இருந்து கிளம்பியாச்சுங்க. நமக்கு ஒரு KSRTC பஸ் கிடைச்சிருச்சு. ஸோ நம்ம திருவனந்தபுரம் பாத்தீங்கன்னா 2 மேஜர் பஸ் ஸ்டாண்ட் இருக்குங்க. ஒன்னு வந்து திருவனந்தபுரம் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டு. நம்ம திருவனந்தபுரம் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு இல்லையா, அதுக்கு ஆப்போசிட்லயே இருக்கும். செம்ம சூப்பரா இருக்குங்க நம்ம திருவனந்தபுரம் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டு. கீழே ஃபுல்லா பஸ் நிக்கிற பிளாட்ஃபார்ம்ஸ், அதுக்கப்புறம் டிராவலர்ஸ்க்கு தேவையான ஹோட்டல்ஸ், அதுக்கப்புறம் ஆக்சசரிஸ், ATMs, வாஷ்ரூம்ஸ் இந்த மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து பாத்தீங்கன்னா டார்மெட்ரிஸ், ஆபீஸ் ஸ்பேசஸ், ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்னு செம்ம சூப்பரா இருக்கும் திருவனந்தபுரம் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டு. நம்ம திருவனந்தபுரம் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் பத்தி எக்ஸ்க்ளூசிவா ஒரு வீடியோ போட்டிருக்கோம். நீங்க திருவனந்தபுரம் சென்ட்ரல் பிளஸ் எப்பா கணேசன் யூடியூப்ல சர்ச் பண்ணி பாருங்களா, டக்குன்னு வந்து நிக்கும். சோ நம்ம தென் தமிழகத்து மக்கள் நிறைய திருவனந்தபுரத்துக்கு டிராவல் பண்ணுவாங்க. எஸ்பெஷலி திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி சைடு இருக்கிற மக்கள் எல்லாம், அவங்களுக்கு எல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். மத்த மக்களும் வந்து நீங்க திருவனந்தபுரத்துக்கு எதுக்காவது டூர் போறீங்க இல்ல வேற ஏதாவது அபிஷியல் விஷயமா போறீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். என்னென்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கு திருவனந்தபுரம் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்லன்னு. சோ இன்னும் பார்க்காம இருந்தா நம்ம திருவனந்தபுரம் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் vlog பாருங்க, உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். பக்கத்துல இருக்கிற ஹோட்டல் ஸ்டே பண்றதுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குன்னு கூட அதுலயே வந்து நான் இன்க்ளூட் பண்ணிருக்கேன். ஓகேவா, ஃபுட்டுக்கு எங்கெங்கெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும் எல்லாமே வந்து ஒரு காம்ப்ரிஹென்சிவ் கவரேஜா இருக்கும் அந்த vlogல. சோ நெடுமங்காடு டவுன் பாத்தீங்கன்னா நம்ம திருவனந்தபுரத்திலிருந்து இங்க போனோம் இல்லையா, பொன்முடி ஹில்ஸ், திருவனந்தபுரத்துக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு செம்ம சூப்பரான ஹில் ஸ்டேஷன். லாஸ்ட் 2-3 வீடியோல வந்து நாம திருவனந்தபுரத்திலிருந்து நெடுமங்காடு வழியா பொன்முடி போனது, அதுக்கப்புறம் பொன்முடி ஹில் ஸ்டேஷன் ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணது, அங்கிருந்து திரும்பி நெடுமங்காடு டவுன் வந்தது, இதெல்லாம் வந்து விளாக்ஸா போட்டிருக்கேன் பாருங்க, செம்ம சூப்பரா இருக்கும். இப்ப நாம நெடுமங்காட்டுல இருந்து திருவனந்தபுரம் போயிட்டு இருக்கோம். இந்த மாதிரி தாங்க இருக்கும், குட்டி குட்டி நேரோ ரோட்ஸ்ல தான் வந்து போகும். போற வழியில நம்ம கேரளாவோட டிப்பிக்கல் கிராமத்தோட அட்மாஸ்பியர், டவுன்ஸோட எக்கோசிஸ்டம் எல்லாம் எப்படி இருக்கும்னு பார்த்துட்டே போலாம். அந்த காலத்து ஓட்டு வீடுகள்லாம் இன்னுமே இருக்கு, குட்டி குட்டியா அழகா இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா நல்லா மாடர்ன் அபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் கூட வர ஆரம்பிச்சிருச்சுங்க. நிறைய இண்டிவிஜுவல் ஹவுசஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து ஃபுல்லா ஒரு கார்டனுக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப அழகா இருக்கும் பாக்குறதுக்கு. இதெல்லாம் பாருங்க, ஓட்டு வீடு, டிப்பிக்கல் கேரளாவோட ஓட்டு வீடுகள். சோ வாங்க மக்களே, நாம நெடுமங்காடு தாண்டி இப்போ அரபிக்கரா அப்படின்னு ஒரு பிளேஸ் இருக்குங்க. அந்த பிளேஸ் நோக்கி டிராவல் ஆயிட்டு இருக்கோம். அரபிக்கரா வழியா தான் வந்து நாம திருவனந்தபுரம் போக போறோம். 2 ரூட் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பஸ் வந்து அரபிக்கரா வழியா போகுது. அரபிக்கராவும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேஸ். நம்ம நாராயணகுரு இருக்காங்க இல்லையா, நம்ம வள்ளல் பெருமானோட சிஷ்யன். ஓகேவா, அவரு நம்ம நாகர்கோவில் பக்கத்துல இருக்கிற மருத்துவமாள் மலையில எல்லாம் கூட தவம் பண்ணியிருக்காருங்க. சோ அவரு இங்க வந்து நிறைய ரெஃபார்ம் எல்லாம் பண்ணியிருக்காரு. அவரோட ஒரு பிளேஸ் வந்து ஆசிரமம் வந்து இங்க இருக்கு. ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். அருவிக்கரை ஆறு பக்கத்துல ஆத்து கரையிலேயே வந்து இருக்கும். அந்த விலோகம் போட்டிருக்கேன், பார்க்காம இருந்தா பாருங்க. ரொம்ப ரொம்ப புனிதமான இடங்க அந்த அருவிக்கரை ஆசிரமம் எல்லாம், கண்டிப்பா பாருங்க.
மக்களே, நம்ம நெடுமங்காட்டுல இருந்து டுவர்ட்ஸ் திருவனந்தபுரம் சென்ட்ரல் டிராவல் பண்ணிட்டு இருக்கோங்க. எப்படி இருக்கு பாத்தீங்களா? இதெல்லாம் வந்து திருவனந்தபுரத்துக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கிற ஏரியா தாங்க. இருந்தாலுமே ரொம்ப மலைப்பாங்கான இடங்களா தான் இருக்கும். நிறைய வந்து ரப்பர் தோட்டங்கள் இருக்கும், வாழைமர தோப்புகள் இருக்கும், தென்னந்தோப்புகள் இருக்கும். ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. கேரளாக்குள்ள டிராவல் பண்றது எப்பவுமே பிளிஸ்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் தான். இப்ப நாம மயிலம்மூடு அப்படிங்கிற ஏரியாவை கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். சோ இங்க இருக்கிற பேர்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல நீங்க பாக்குற ஊர் பேர்கள் மாதிரியே இருக்கும். ஓகேவா? சோ இங்க நிறைய தமிழ் மக்களும் வாழ்றாங்க. இதெல்லாம் வந்து திருவாங்கூர் சமஸ்தானுக்கு கீழ் இருந்த ஏரியா. சோ அதனால நம்ம திருவனந்தபுரம், தென்காசி மாவட்டங்கள்ல சில ஏரியா இது எல்லாமே வந்து திருவாங்கூர் மகாராஜுக்கு கீழே இருந்ததால இவங்க பேசுற மொழி வந்து தமிழ், மலையாளம் ரெண்டும் கலந்துதான் இருக்கும். இந்த பக்கம் இருக்கிறவங்க பேசுறதும் வந்து தமிழ் கலந்து இருக்கும், அந்த பக்கம் நம்ம கன்னியாகுமரி மக்கள் பேசுறதும் வந்து மலையாளம் கலந்திருக்கும். மலையாளம் கலந்து இருக்கிறத விட தூய தமிழ், அதாவது அந்த காலத்து ஆதி தமிழ் கலந்த மொழியா இருக்கும் அவங்க பேசுறது. நிறைய நம்ம அகராதியில போய் கண்டுபிடிக்க வேண்டிய தமிழ் வார்த்தைகள் எல்லாம் அவங்க இன்னுமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறது தான் சிறப்பான விஷயம். நம்ம கன்னியாகுமரி திருவனந்தபுரம் மக்கள் பத்தி பேசணும்னா ரொம்ப ரொம்ப அழகான ஊரும் வேறங்க. இந்த அழகை ரசிச்சுட்டே நம்ம பேருந்து பயணம் செய்யும் போது அழகா ஒரு பாட்டு கேட்காமையா நம்ம விஜய் ஆண்டனி இசையமைத்த நினைத்தாலே இனிக்கும் அப்படிங்கிற மூவில இருந்து ஒரு சூப்பரான சாங்குங்க உங்களுக்காக. இதோ அழகாய் பூக்குதே, சுகமாய் தாக்குதே, அடடா காதலில் சொல்லாமல் கொள்ளாமல் உள்ளங்கள் பந்தாடுதே. அழகாய் பூக்குதே, சுகமாய் தாக்குதே, அடடா காதலில் சொல்லாமல் கொள்ளாமல் உள்ளங்கள் பந்தாடுதே. ஆசையாய் பேசிட வார்த்தை மோதும், அருகிலே பார்த்ததும் மௌனம் பேசும். காதலன் கை சிறை காணும் நேரம், மீண்டுமோ கருவறை கண்டதாலே கண்ணில் ஈரம். அழகாய் பூக்குதே, சுகமாய் தாக்குதே, அடடா காதலில் சொல்லாமல் கொள்ளாமல் உள்ளங்கள் பந்தாடுதே. கடவுளின் கனவில் இருவரும் இருப்போமே, கவிதையின் வடிவில் வாழ்ந்திட நினைப்போமே. இருவரும் நடந்தால் ஒரு நிழல் பார்ப்போமே, ஒரு நிழலதிலே இருவரும் தெரிவோமே. சில நேரம் சிரிக்கிறேன், சில நேரம் அழுகிறேன் உன்னாலே. அழகாய் பூக்குதே, சுகமாய் தாக்குதே, அடடா காதலில் சொல்லாமல் கொள்ளாமல் உள்ளங்கள் பந்தாடுதே. கருவறை நினைத்தேன் உயிர் வரை இனித்தாயோ, மறுமுறை நினைத்தேன் மனதினை வதைத்தாயே. சிறுதுளி விழுந்து நிறை கூடமானாயே, அரைகணம் நொடியில் நரைவிழ செய்தாயே. நீ இல்லா நொடி முதல் உயிரில்லா ஜடத்தை போல் ஆவேனே. அழகாய் பூக்குதே, சுகமாய் தாக்குதே, அடடா காதலில் சொல்லாமல் கொள்ளாமல் உள்ளங்கள் பந்தாடுதே. அழகாய் பூக்குதே, சுகமாய் தாக்குதே, அடடா காதலில் சொல்லாமல் கொள்ளாமல் உள்ளங்கள் பந்தாடுதே. மக்களே, எப்படி இருந்துச்சு சாங்? விஜய் ஆண்டனி அவர்கள் இசையமைத்த பாடல்கள்ல இது ரொம்ப ரொம்ப ஒரு செம்ம சூப்பரான மெலடின்னு சொல்லலாம். ஸோ நிறைய நம்ம இந்த காலத்து தமிழ் மியூசிக் டைரக்டர்ஸும் வந்து சூப்பரான சாங்ஸ் நமக்கு கொடுத்துட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். அப்போ நம்ம 80s 90s இருந்த அளவுக்கு மொத்த சாங்ஸுமே வந்து அப்படியே கவிதை நடையில வேற லெவல்ல இருக்கும். இப்போ வந்து அந்த மாதிரி அபூர்வமா தான் பார்க்க முடியுது. அந்த மாதிரி அபூர்வமான பாடல்கள்ல இப்ப நாம கேட்டதும்
முக்கியமான இடத்தை வகிக்குங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான சாங். சோ பாருங்க, திருவனந்தபுரம் போயிட்டு இருக்கிற வழியில எவ்வளவு நதிகள் எல்லாம் போயிட்டு இருக்கு. ஐ திங்க் இதுதான் வந்து அருவிக்கரை நதின்னு நினைக்கிறேன். இந்த நதியோட கரையில தான் வந்து நம்ம நாராயணகுரு அவர்களோட ஆசிரமம் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் அப்போ போகும்போது திருவனந்தபுரத்துல இருந்து நெய்யாட்டின்கரை டவுனுக்கு போயிட்டு அங்கிருந்து கேஎஸ்ஆர்டிசி பஸ் பிடிச்சு அருவிக்கரை வரைக்கும் போனேன். ஏன்னா அது டைரக்டா ஆசிரமம் வழியாவே போகும் அப்படிங்கறதுனால. நெடுமங்காடுல இருந்தும் அருவிக்கரை வழியா திருவனந்தபுரம் போலாங்கிறது வந்து இன்னைக்குதான் எனக்கு தெரிஞ்சிருக்குங்க. நாம வந்து சூப்பரா இன்டீரியர்ல எக்ஸ்ப்ளோர் பண்ண நமக்கு அப்பதான் வந்து ஜியாகிரபி தெரியும். அந்தந்த ஏரியாவோட ஓகே இங்கிருந்து அங்க கனெக்ட் ஆயிக்குவா, அங்கிருந்து இங்க கனெக்ட் ஆயிக்குவா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மலைப்பாங்கா தாங்க இருக்கு. பொன்முடி வந்து மலை மேல இருக்கிற ரீஜன். கேரளால இப்ப 2-3 வீடியோவும் சொல்லிட்டு இருக்கேன். கேரளால 3 நிலப்பகுதிகள் தாங்க. 1 மலை மேல இருக்கிற வாழ்விடங்கள், 2 மலைக்கும் கடலுக்கும் நடுவில் இருக்கிற வாழ்விடங்கள், 3வது வந்து கடலோர கடற்கரையில் இருக்கிற வாழ்விடங்கள் அப்படின்னு செம்ம பியூட்டிஃபுல்லான 3 நிலப்பரப்புகள்ல தான் வந்து நம்ம கேரள மக்களோட வாழ்விடங்கள் இருக்குங்க. மக்களே, நம்ம அருவிக்கரையெல்லாம் தாண்டி டுவர்ட்ஸ் திருவனந்தபுரம் டிராவல் ஆயிட்டு இருக்கோம். எவ்வளவு சாமில் இருக்கு பாத்தீங்களா? சாமில்னா நம்ம மரங்களை எல்லாம் கொண்டு வந்து அறுத்து நம்ம பர்னிச்சர் எல்லாம் செய்யறதுக்கு அனுப்புவாங்க இல்லையா, அந்த
பிளேஸ் தான் வந்து சாமில் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம மலை மேல இருந்து இந்த விழுகும் இல்லையா, புயல் காற்று நேரத்துல இல்ல மரமே வயசாகி விழுந்ததுக்கு அப்புறம் அந்த மரத்தை எல்லாம் வந்து லாரியில இங்க டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொண்டு வந்துருவாங்க. மலை அடிவாரத்துலதான் வந்து நிறைய சாமில்ஸ் பார்க்க முடியும் உங்களுக்கு. மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா நம்ம தென் நாட்டுல பாத்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்துல இருக்கிற நகரங்கள் எல்லாம் இருக்கும்ல. ஃபார் எக்ஸாம்பிள் பொள்ளாச்சி, கோயம்புத்தூர், தென்காசி, அதுக்கப்புறம் கன்னியாகுமரியில் இருக்கிற சில நகரங்கள், நாகர்கோவில் மாதிரியான இடங்கள், கேரளால மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் இருக்கிற நிறைய டவுன்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சாமில்ஸ் இருக்கும். பர்னிச்சர்ஸ் எல்லாம் வந்து அங்கதான் நிறைய செய்வாங்க. நம்ம கேரளா பர்னிச்சர் ஷாப் வந்து நீங்க நிறைய பக்கம் பார்த்துருக்கலாம். தமிழ்நாட்டுல கூட ஹைவேஸ்ல எல்லாம் நிறைய பர்னிச்சர் ஷாப் வச்சிருப்பாங்க. ஏன்னா அதுக்கான ரா மெட்டீரியல் வந்து இங்க நிறைய கிடைக்குது அப்படிங்கிறதுனாலதான். அதுவே வந்து கேரளால மரங்கள்ல பர்னிச்சர் செய்யறது வந்து ரொம்பவே கலைநுட்பமா செய்வாங்க. நிறைய வகையான மரங்கள் கிடைக்குது. இங்க பாருங்க, ஊரே ஃபுல்லா வந்து மரங்களா தான் இருக்குங்கிறதுனால இவங்களுக்கு விதவிதமான மரங்கள் கிடைக்கிறதுக்கு பஞ்சமே இருக்காதுங்க. அதனால செம்ம பியூட்டிஃபுல்லா பர்னிச்சர்ஸ் எல்லாம் செய்வாங்க. சோ இதே அழக ரசிச்சுக்கிட்டே நாம இன்னொரு சாங் கேட்போமா? வேற யாரு, நம்ம ஃபேவரட் இளையராஜா அவர்களோட சாங் தான். சோ இந்த சாங் பாத்தீங்கன்னா நம்ம ராஜாதி ராஜா படத்துல வர்ற சாங்குங்க. நம்ம மனு அவர்களும் ஜானகி அம்மாவும் பாடின பாட்டு கேட்கலாமா? மீனம்மா மீனம்மா கண்கள் மீனம்மா, தேனம்மா தேனம்மா நாணம் ஏனம்மா, சுகமான புதுராகம் உருவாகும் வேலை நாணமோ இதமாக சுகம் காண துணை வேண்டாமோ. மீனம்மா மீனம்மா கண்கள் மீனம்மா, தேனம்மா தேனம்மா நாணம் ஏனம்மா. சிங்கம் ஒன்று நேரில் வந்து ராஜ நடை போடுதே, தங்க மகன் நேரில் வந்தால் கோடி மின்னல் சூழுதே. முத்தை அள்ளி வீசு இங்கு வித்தை செய்யும் பூங்கொடி, தத்தி தத்தி தாவி வந்து கையில் என்னை ஏந்தடி. மோகம் கொண்ட மன்மதனும் பூங்கனைகள் போடவே, காயம் பட்ட காணை நெஞ்சில் காமன் கனை மூடுதே. மந்திரங்கள் காதில் சொல்லும் இந்திரனின் ஜாலமோ, சந்திரர்கள் சூரியர்கள் போவதென்ன மாயமோ. இதமாக சுகம் காண துணை நீயும் இங்கு வேண்டுமே, சுகமான புதுராகம் இனி கேட்கத்தான். மீனம்மா மீனம்மா கண்கள் மீனம்மா, தேனம்மா தேனம்மா நாணம் ஏனம்மா. இட்ட அடி நோகும் அம்மா பூவை அள்ளி தூவுங்கள், மொட்டு உடல் வாடும் அம்மா பட்டு மெத்தை போடுங்கள். சங்க தமிழ் காலைவன் பிள்ளை தமிழ் பேசுங்கள், சந்தனத்தை தொட்டெடுத்து நெஞ்சில் கொஞ்சம் பூசுங்கள். பூஞ்சரத்தில் தொட்டில் கட்டி லாலி லாலி கூறுங்கள், நெஞ்சம் எனும் மஞ்சம் அதில் நான் இணைய வாழ்த்துங்கள். பள்ளி அறை நேரம் இது தள்ளி நின்று பாடுங்கள், சொல்லித்தர தேவையில்லை பூங்கதவை மூடுங்கள். சுகமான புதுராகம் உருவாகும் வேலை நாணமோ இதமாக சுகம் காண துணை வேண்டாமோ. மீனம்மா மீனம்மா கண்கள் மீனம்மா, தேனம்மா தேனம்மா நாணம் ஏனம்மா, சுகமான புதுராகம் உருவாகும் வேலை நாணமோ இதமாக சுகம் காண துணை வேண்டாமோ. மீனம்மா மீனம்மா கண்கள் மீனம்மா, தேனம்மா தேனம்மா நாணம் ஏனம்மா. மக்களே, எப்படி இருந்துச்சு சாங்? ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரட் சாங்குங்க. நம்ம ஜானகி அம்மா பாடுனா சும்மாவா, அதுவும் மனோ அவர்களோட வாய்ஸும் சேர்ந்துட்டு வேற லெவல் மேஜிக் இந்த சாங்கு. நம்ம தலைவரோட படம் ராஜாதி ராஜா சாங்ல நம்ம இசைஞானி அவர்கள் இசையமைச்ச சாங்ஸ் எல்லாமே வந்து அப்படியே ஒவ்வொன்றும்
முத்துக்கள் தாங்க. நம்ம கேட்டுட்டு ஹம் பண்ணிட்டு இருந்தாலே அப்படியே நம்ம ஆன்மா நம்மளை விட்டு அப்படியே எங்கேயோ போற மாதிரி இருக்கும். சோ சூப்பரா நாம அந்த பாட்டை ரசிச்சுக்கிட்டே நம்ம திருவனந்தபுரமோட சபர்ப் ஸ்கூல்ல என்டர் ஆயாச்சு மக்களே. சோ திருவனந்தபுரத்துல நான் 2 பஸ் ஸ்டாண்ட் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, திருவனந்தபுரம் சென்ட்ரல், அது போக பாத்தீங்கன்னா திருவனந்தபுரம் கிழக்கே கோட்டையில் பஸ் ஸ்டாண்ட். ஓகேவா, நம்ம சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வெளியூர் போற பஸ்கள் எல்லாம் அங்கிருந்து தான் கிளம்பும். நம்ம நாகர்கோவில், திருநெல்வேலி, தென்காசி பஸ்ஸஸ் எல்லாம் கூட திருவனந்தபுரம் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து தான் கிளம்பும். தமிழ்நாடு மார்க்கத்துக்குன்னே தனி ஒரு பே கொடுத்திருப்பாங்க, பிளாட்ஃபார்ம் கொடுத்திருப்பாங்க. சோ நிறைய பஸ்ஸஸ் இருக்குங்க. நாகர்கோவில் கன்னியாகுமரிக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல கனெக்டிவிட்டி. அதுலயும் முக்கியமா நாகர்கோவிலுக்கு எவ்ரி 5 மினிட்ஸ் ஒரு கேஎஸ்ஆர்டிசி பஸ், டிஎன்எஸ்டிசி பஸ் கிளம்பிக்கிட்டே இருக்கும் மாத்தி மாத்தி. அது போக பாத்தீங்கன்னா நமக்கு இங்க திருவனந்தபுரம் கிழக்கே கோட்டையில் பஸ் ஸ்டாண்ட் வந்து இப்ப நம்ம சிட்டி பஸ்ஸஸ் எல்லாம் பாக்குறோம்ல, அதெல்லாமே வந்து டெர்மினஸ் பாயிண்ட் பாத்தீங்கன்னா கிழக்கு கோட்டையில் பஸ் ஸ்டாண்ட் தான். நம்ம கிழக்கே கோட்டையில் பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல தான் பாத்தீங்கன்னா பத்மநாப சுவாமி கோவில் எல்லாம் இருக்கு. சோ திருவனந்தபுரம் வந்துட்டு நீங்க கோவில் எல்லாம் வரணும்னா கிழக்கே கோட்டையில் வந்துட்டு அங்கிருந்து உங்களுக்கு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் கோவில். கோவில் முன்னாடியே வந்து காந்தி பார்க் இருக்கும், அதுக்கு ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ட்ரன்ஸ் இருக்கும், கோவிலுக்கு போற என்ட்ரன்ஸ். அந்த ஏரியால கிழக்கே கோட்டையில் மேற்கே கோட்டையில்னு 2 இருக்கும். அதாவது என்னங்க, நம்ம கிழக்கு மாட வீதி மேற்கு மாட வீதின்னு சொல்றோம்ல, நம்ம ஊர்ல கோவில்கள் எல்லாம் இருக்கிற இடத்துல அதே மாதிரிதான் இங்க கிழக்கே கோட்டையில் மேற்கே கோட்டையில் அப்படின்னு வச்சிருக்காங்க. நம்ம திருவனந்தபுரம் ஆண்ட நம்ம திருவிதாங்கூர் மகாராஜாக்களோட பேலஸ், மியூசியம் அதெல்லாம் கூட கோவிலை சுத்தியுமே இருக்கும். அவ்வளவு பக்திங்க, கோவிலை சுத்தி தான் அவங்க வாழ்விடங்களையே அமைச்சிருந்திருக்காங்க அந்த காலத்துல திருவாங்கூர் சமஸ்தான ராஜாக்கள். ஆக்சுவலா நம்ம திருவாங்கூர் பேலஸ் இருக்குல்ல, அது நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளதான் இருக்கு, பத்மநாபபுரம் பேலஸ். அது பழைய கோட்டைன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் திருவனந்தபுரத்துக்கு அவங்களோட கேபிட்டலை ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. அதனால திருவனந்தபுரம் கோவில் சுத்தியுமே பாத்தீங்கன்னா அப்படியே பயங்கர ராயல்ட்டியோட இருக்கும். சோ கண்டிப்பா நீங்க திருவனந்தபுரம் வந்தா இந்த பிளேசஸ் எல்லாம் சுத்தி பார்க்கிறது மிக மிக அவசியம். ஓகேவா, சோ நம்ம ஆல்மோஸ்ட் வந்து சிட்டிக்குள்ள டிராவல் ஆயிட்டு இருக்கோங்க. இந்த பஸ் வந்து கிழக்கே கோட்டையில் போகும். பட் நாம வந்து ஒரு பேங்க் ஜங்ஷன் வரும், அங்கேயே இறங்கிக்கலாம். அங்க இறங்கிட்டு நம்ம கிழக்கே கோட்டையில் பஸ் ஸ்டாண்டுக்கு போகாமையே நம்ம சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டுக்கு வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லயே போயிடலாம். ஒரு 200-300 மீட்டர்ஸ் தான் இருக்கும். நாம இன்ஃபேக்ட் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல தான், அதனால நமக்கு வசதியா இருக்கும். அந்த சிக்னல்ல இறங்கிட்டு நம்ம அப்படியே போயிட வேண்டியதுதான். சோ இதெல்லாம் வந்து கிழக்கே கோட்டையில் பக்கத்துல நம்ம போற வழியில இருக்கிற கவர்மெண்ட் செக்ரட்டேரியட் பில்டிங்ஸ்ங்க. நம்ம ஸ்டேட் அசம்பிளி மாதிரி, ஜார்ஜ் கோட்டை மாதிரி இங்க வந்து நம்ம கேரளா கவர்மெண்டோட ஓல்டு செக்ரட்டேரியட், நியூ செக்ரட்டேரியட், அதுக்கப்புறம் கவர்மெண்ட் பில்டிங்ஸ், மியூசியம், அது மாதிரி நிறைய கேரளா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர் சென்டர் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஏரியாவை. அது எல்லாமே வந்து இங்கதான் இருக்கும். பக்கத்துல நிறைய ஹால்ஸ் எல்லாம் இருக்கும், நிறைய ஈவெண்ட்ஸ் எல்லாம் நடக்கும்ல, அந்த ஹால்ஸ் எல்லாம் இருக்கும். இது வந்து கேப்டன் லக்ஷ்மி பார்க், இதுக்கு ஆப்போசிட்ல வந்து மியூசியம் பார்க்னு இருக்கு. அதுக்குள்ள நிறைய ஈவெண்ட்ஸ் நடக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். 365 நாள்ல கிட்டத்தட்ட 300 நாளுக்கு வந்து ஏதாவது ஈவெண்ட்ஸ் நடந்துட்டே இருக்குமாங்க. ஸோ கலை, கலாச்சாரம், கேரளாவோட ஹெரிட்டேஜ் இதெல்லாம் வந்து முதன்மைப்படுத்துற இடங்கள். சோ இது வந்து ஓல்டு செக்ரட்டேரியட் எப்படி இருந்திருக்கு பாருங்களா, சூப்பரா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பில்டிங்ஸ் எல்லாம். இதுக்கு அடுத்துதான் வந்து கேரளாவோட நியூ செக்ரட்டேரியட் பில்டிங்ஸ் எல்லாம் இருக்கு. அது கட்டி இப்ப என்ன ஒரு 10 இயர்ஸ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஊர்ல புதுசா கட்டினாங்களா, அதை வந்து சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல மாத்திட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னும் வந்து புதுசா ஒரு ஸ்டேட் அசம்பிளியை கட்டுறதுக்கு முயற்சி எடுக்கல. நிறைய பேச்சுக்கள் போயிட்டு இருக்கு. பட் ஆனா எதுவும் பிளேஸ் சூஸ் பண்ணல போல. இன்னுமே வந்து நம்ம ஊர்ல சென்னையே கேபிட்டலா வச்சுக்கலாமா இல்ல திருச்சி ஒரு மதுரைக்கு மாத்தலாமா அப்படின்னு கவர்மெண்ட் யோசிச்சுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நம்ம திருச்சியில எல்லாம் நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் கொண்டு வரத பார்த்தா அப்படிதான் தோணுது. திருச்சி பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட் எல்லாம் ஏர்போர்ட் கணக்குல கட்டி இருக்காங்கன்னா ஏதோ பிளானோட தான் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். பாப்போம், போக போக தெரியும். சோ இது வந்து கேரளாவோட இப்ப இருக்கிற அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பில்டிங், செக்ரட்டேரியட், ஸ்டேட் செக்ரட்டேரியட் பில்டிங்ஸ்.
சோ இப்ப நம்ம கிழக்கே கோட்டையை நோக்கி போயிட்டு இருக்கோம். நம்ம திருவனந்தபுரத்துக்குள்ள நல்ல கனெக்டிவிட்டிங்க, மெட்ரோ பஸ்ஸஸும் ஓடிட்டு இருக்கும். அது போக உங்களுக்கு முன்னாடி போது வருங்க இந்த கிரீன் கலர் பிரைவேட் பஸ்ஸஸ் எல்லாமும் வந்து நல்ல கனெக்டிவிட்டி கொடுக்கும். இது எல்லாமே வந்து கிழக்கே கோட்டையில் வழியே தான் போகும். சில பஸ்ஸஸ் வந்து சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் வழியாவும் போகும். சோ அங்கிருந்து சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் வழியாவும் உங்களுக்கு சிட்டிக்குள்ள போறதுக்கு நல்ல டவுன் பஸ் கனெக்டிவிட்டி இருக்குங்க. மக்களே, நெடுமங்காடு KSRTC பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து திருவனந்தபுரம் வரைக்கும் வந்த KSRTC பஸ் நம்மள டிராப் பண்ணிட்டு கிளம்பிடுச்சுங்க. நம்ம திருவனந்தபுரம் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் போற ஜங்ஷன் பக்கத்திலேயே இறங்கிட்டோம். இங்கிருந்து கிழக்கே கோட்டையில் வந்து ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ் தாங்க, ரொம்ப தூரம் எல்லாம் கிடையாது. வாங்க நம்ம சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் போவோம். ஸோ மக்களே, நம்ம நெடுமங்காடு KSRTC பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து திருவனந்தபுரம் தம்பனூர் ரீச் ஆயாச்சுங்க. இந்த ஏரியால தான் வந்து திருவனந்தபுரம் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெடுமங்காடுல இருந்து அருவிக்கரை வழியா திருவனந்தபுரம் சென்ட்ரல் வரைக்கும் வந்த பஸ் vlog. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோல மறுபடியும் மீட் பண்ணலாம். Until then, take care and cheers from திருவனந்தபுரம். See you. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோல பிளிப்கார்ட் மிந்த்ரால இருந்து சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணிருக்கேங்க. பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா யூஸ்ஃபுல்லா இருந்தா பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.